இன்றைய தினமலர் செய்தியில் சென்னை வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம், மின் அடுப்புக்கு மாறி வரும் ஹோட்டல்கள். மேலும் பெங்களூரில் ஹோட்டல்கள் இதன் காரணமாக மூடப்படுகின்றன. குடியாத்தம் மணல் கடத்தல் கும்பலால் பாலாற்றங்கரையில் 25 ஏக்கர் சமூக காடுகள் அழிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அரசு மருத்துவமனையில் உடல்களை மாற்றி கொடுத்து குளறுபடி. இது குறித்து டாக்டர்கள் கூறுகையில், பிணவரையில் பிரேத பரிசோதனை செய்வதற்கும் செய்தபின் உடலை ஒப்படைக்கும் வரை போலீஸ் தான் கண்காணிக்க வேண்டும். இதில் போலீசார் மீதுதான் குற்றம் என டாக்டர்கள் கூறுகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையை தொடர்ந்து யானைமலையையும் ஆக்கிரமிப்பு முயற்சியா? சிலுவையுடன் படம் பதிவிட்டது குறித்து போலீசில் புகார். கிருஷ்ணகிரி முதியவரை கொன்று மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து தப்பிய மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். நாகர்கோவில் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி. நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டான். மானாமதுரை போலீஸ் காவலில் வாலிபர் மரணம். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டார். வணக்கம்.